பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலை ரசிக நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார அனைத்து கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் எங்களுடைய நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி. அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. கோவிந்தே கூத்துல 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 கோமாளி வந்தாச்சு அப்படின்னு சொல்லி கீழே ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா எல்லா ஊர்லையும் தம்பி இப்படித்தான் சாமி வைப்பாங்க. இந்த சாமி கும்பில் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த சாமியை கும்பிட்றது எதுக்கு வைக்கிறேன்னு தெரியாமல் வந்துருக்காம இருக்காங்க. இந்த சாமி கும்பில் எதுக்கு வைக்கிறாங்கன்னா நாடு செழிக்கணும், நல்ல மழை வேணும், மக்கள்லாம் செழிப்பட்டுன்னு வாழணும் அப்படின்னுக்கா இந்த சாமி கும்பிட்டு வச்சுருக்காங்க. இந்த நாடகத்தை எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. இந்த நாடகத்தை அவங்க போட்டதுனால தான் நம்ம நாடகக்காரங்க 10 பேர் குடும்பம் பழத்துக்கிட்டு இருக்கு. பங்குனி உத்திர திருவிழா, சித்திரை வருஷ பிறப்பு இன்னைக்கு ஒன்று. இந்த எல்லா ஊருக்கும் இது அமையாது தம்பி என்ன கவனி. இந்த முக்கியமான நாள் எல்லா ஊர்லையும் அமையாது. உண்மையிலே கல்லை கிராமத்தில் காளியம்மன் இந்த கோவில் திருவிழாவில் அமைஞ்சிருக்குன்னா சித்திரை வருஷ பிறப்பு 1, பங்குனி உற்சவ விழா முக்கியமான நாள். அன்னைக்கெல்லாம் நாடகம்னு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாடகம்னு சொல்லிட்டா போதும், வாய் சொல்லித்தான் சொல்லுவாங்களாம். இந்த வாய் சொல்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சிரிச்சு மரிச்சு அப்படி ஒரு கூட்டம் கூடி இருக்கேன். அதே மாதிரி தான் கல்லை கிராமத்தில் இன்னைக்கு கூட்டம் கூடி இருக்கு. அன்னைக்கு நாடகம் முடிஞ்ச காலையில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாடகம் முடிஞ்ச அன்னைக்கு நாடகம் முடிஞ்ச காலையில் பார்த்தீங்கன்னா கல்லை கிராமத்து மந்தையில் அவ்வளோ ஒரு ஆணும் பெண்ணும் சிரிச்சு மரிச்சு அப்படி ஒரு கூட்டம் கூடி இருக்கேன்.
ஆனா கூட்டம் கூண்ணுக்கு தக்கன நாடகம் முடிஞ்ச காலையில பார்த்தா கல்லை கிராமத்து மந்த நிறைய வெறும் டீ கப்பா கிடக்கும். இந்த டீ கப்பு ஏன் கிடக்குது? நாடகம் நல்ல நாடகம் வள்ளி திரும்ப நாடகம் நடந்திருக்கு, சுறுசுறுப்பா தூங்காம டீ வாங்கி குடிச்சுக்கிட்டே நாடகம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லுவாராம். அப்பத்தான் இன்னொருத்தர் கேட்பாரான், அதை வச்சு எப்பரா சொல்றேன்னு வரான். இந்த டீ கப்பு கிடக்கிற வச்சே தெரிஞ்சுக்கடா, அருமையான நாடகம் நடக்கிறதான அந்த நாடகத்துல வந்து தூங்காம டீ வாங்கி குடிச்சுக்கிட்டு பார்த்துருக்காங்க சரி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அன்னைக்கு இருந்த கூட்டத்துக்கு தக்கன கிடந்தது மந்த நேர டீ கப்பு. ஆமா. ஆனா இன்னைக்கு நாடகம் சொல்லி நோட்டீஸ் அடிச்சு தெரு தெருவா ஒட்டி சரி வீடு வீடா கொடுத்தாலும் சரி, இங்க வந்து பார்த்தா கொஞ்சம் திருப்பதியாக வந்தே வரும், எப்படி அங்கங்க கொஞ்சம் சொட்டையா இருக்கும். ஆனா நம்ம கல்லை கிராமத்துல சொட்டையே கிடையாது. அன்னைக்கு சொட்டை இல்ல. ஆமா, அன்னைக்கும் சொட்டை இல்ல, இன்னைக்கும் சொட்டை இல்ல, ஒரே அடப்பா இருக்கு. ஆனா அன்னைக்கு இருந்த கூட்டத்துக்கு தக்கன மந்த நிறைய கிடந்தது வெறும் டீ கப்பு. ஆமா. ஆனா இன்னைக்கு கூட்டம் கம்மியா இருக்கு, மதமா எண்ணிடக்கூடாது. ஆமா. இன்னைக்கு இருக்க கூட்டத்துக்கு தக்கன இன்னைக்கு நாடகம் காலையில போய் பாரு, மேடைக்கு பின்னாடி சரி வெறும் ஈசந்திர கப்பும் கோட்டு பாட்டு மாதிரி கிடக்கும். இதுல இருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறது தெரியுமா? என்ன தெரியுது? இந்த ஈசந்திர கப்பும் கோட்டு பாட்டிலும் குடிச்சிட்டு ஒருத்தர் கீழே ஓட்டுறாரு. ஆமா. கப்பையும் பாட்டிலும் கீழே ஒருத்தர் போட்டாரு. இந்த கப்பையும் பாட்டிலையும் பிறக்கி வித்தாரு பத்தியா, இவர் பெரிய ஆஸ்பத்திரியே கட்டிட்டாரு நம்ம தோவமலையில. சரி. ஆனா அந்த கப்பையும் பாட்டிலும் குடிச்சிட்டு கீழே போட்டார் பத்தியா, இவர் போய் அவர் கட்ட ஆஸ்பத்திரியிலே படுத்துட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? நம்ம போட்ட கப்பு பாட்டில நம்மளே படுக்க வச்சு பிடிச்சு. ஆமா, அப்படிதான் செய்யும். வீட்டு வாசல்ல பாலுக்காரன் வந்து 4 மணிக்கு பால்னு கத்துவேன், அந்த பாலை வாங்கி எந்திரிச்சு வாங்க மாட்டாங்க. நாளைக்கு கடை அடப்பு அப்படின்னு சொல்லிட்டா போதும், இன்னைக்கே இந்த சந்து வந்துக்கள் டாச்மார்க் ஓடுது, பிளாக்ல ஓடுது அப்படின்னு வாங்குறதுக்கு ஓடுற காலமா இருக்குது. வாங்கி குப்பையில புதைச்சு போட்டுறாங்க. அப்படிலாம் போடுறாலும் தெரியல. இன்னைக்கு பூராமே ரோட்டுல எங்கேயும் கால் வைக்க முடியல, செருப்பு இல்லாம போனா கிழிச்சிருதுக்கு பாங்க அப்படி உடச்சி போட்டு போறீங்க. இந்த மாதிரி குடியை நினைக்காம, நீங்க குடியை வந்து நினைக்காம குடியும் குடித்தனமா இருக்கணும், நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், காலத்துக்கு ஒற்றுமையா நல்லா வாழணும், கையாள சொல்றதோட வருஷம் இந்த காளியம்மன் சாமியை கும்பிடணும், வருஷம் ஒரு நாடகத்தை நடத்தணும், அந்த நாடகத்தில் நாங்க வந்து நடிக்கணும். ஒரு சின்ன விஷயமா சொல்லிட்டு நிறைய பேசணுன்றக்காக எப்படி பிறந்தீங்களா, எப்படி ஒன்னா சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேணுங்க, எல்லாம் சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேணுங்க, ஒன்னா சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேணுங்க, எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேணுங்க, எல்லாம் சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேணுங்க, சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேண்டுங்க, நீங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேண்டுங்க, வருஷம் ஒரு நாடகத்தை நடத்த வேண்டுங்க, வருஷம் ஒரு நாடகத்தை நடத்த வேண்டுங்க, வருஷம் ஒரு நாடகத்தை நடத்த வேண்டுங்க, அந்த நாடகத்தில் நாங்க வந்து நடிக்க வேண்டுங்க, அந்த நாடகத்தில் நாங்க வந்து நடிக்க வேண்டுங்க, உள்ளா சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேண்டுங்க, நீங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்க வேண்டும். நாடு இப்போ மாறி போகுது, போக போக நாடு இப்போ மாறி போகுது, போக போக நாடு இப்போ மாறி போகுது, புதுசா கொரோனாலாம் வந்து சேருது, புதுசா கொரோனாலாம் வந்து சேருது, அப்படி போக போக நாடு இப்போ மாறி போகுது, புதுசா கொரோனாலாம் வந்து சேருது, காலம் தெரிஞ்சு காட்சி படுதை சேர்த்து வச்சிருக்கோம், சேர்த்து வச்சுக்கோ, காலம் தெரிஞ்சு காட்சி படுதை சேர்த்து வச்சுக்கோ, கருவலூர் சந்திரகுமார் கருத்து கேட்டுக்கோ, கருவலூர் சந்திரகுமார் கருத்து கேட்டுக்கோ, ஒன்னா சேர்ந்து அப்படி ஒன்னா சேர்ந்து நாம ஒன்னா சேர்ந்து நாடகத்தை நடத்த வேணுங்க, காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், 2 காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், காசு இருந்தா 10 காசு இருந்தா கையில் காசு இருந்தா காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், 2 பைசாதவன கழுத கூட எட்டி வந்து காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், இல்லாதவன கழுத கூட எட்டி உதைக்கும். இந்த மாதிரி கோவிந்து
நம்ம பையில 10 ரூபா இருக்கு தெரிஞ்சாத்தான் ஆ, பாலை மாமாவோட பின்னாடி வருவாரு. ஆமா இவன் பின்னாடி போனா ஒரு டீனாலும் வாங்கி குடிப்பாண்டு. நம்ம பையில 10 ரூபா இல்லாத தெரிஞ்சு பாலை மாமனுக்கு அப்படியே அவர் சைடா ஒதுங்கிட்டு போயிடுவாரு. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குண்டு. ஏன்னா அவர் பையில இருக்க 10 ரூபாய்க்கு நம்ம வேட்டு வச்சிருவோம். ஏன்னா காலம் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்களே, எதை வச்சு வச்சுக்கிறாங்க? எதை வச்சு? இன்னைக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கலாங்களே ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிடுது. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கட்டி வாங்கி கொடுத்துட்டா போதும், கடவுளேன்னு கையெடுத்து கும்புற காலமா இருக்கு. கடவுளே நீதாண்டு. கோட் வாங்கி கொடுத்துட்டேன், அடுத்த வருஷம் உனக்கு கோயிலே கட்டி கும்புற முடியான். ஆனா ஆப் வாங்கி கொடுத்துட்டேன், அவர் இல்லை. ஆனா பேச்சுக்கு தாப்பா அப்படி ஆப் வாங்கி கொடுத்துருந்தீங்க, அதோட ஆப் ஆயிடுறேன். இது எதுக்கு ஒரு பேச்சு நம்மளுக்கு? என் குடும்பத்திலே பெரிய பிரச்சனை கிடக்கு. போன வாரத்துல இருந்து பெரிய தீராத பிரச்சனை இருக்கு. இல்லை மாமா, உண்மையிலே தான். ஏன்னா தெரியுதா சிரிக்கிறாருவாங்க என் சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா போன வாரம் எப்பவுமே தம்பி நாடகத்துக்குண்டு கிளம்புனா வீட்டை விட்டு 5 மணிக்கு மேலே கிளம்புவேன். 5 மணிக்கு மேலே வீட்டை விட்டு கிளம்புனா என் பொண்டாட்டி எங்கே வர ஏதோ ஒன்று கேட்க மாட்டான். போன நாடகத்துக்கு தான் நாடகம் நம்பிக்கை வந்துருவேண்டு வந்துருவானே அப்படி ஒரு நம்பிக்கை தான். வந்து தொலைஞ்சிருவானே அப்படி. அதில் போன வாரம் மணப்பாறையை பக்கத்து நாடகம். சரி, விசில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் தம்பி, அருமையாக இருக்கு. ஆனால் விசில் மட்டும் வராமல் அப்படியே வேணும் நோண்ட வேணாம். போயிட்டே இருந்தேன். சரி வந்துடும்ண்ணே. சரி சரி இல்லை சரியா சரியா அந்த மாதிரி இருப்பா கூட அளவு இருப்பா. அந்த போய் திரும்ப வந்துருவானே, வந்துட்டானா போச்சே போச்சே அப்படி சொல்லி. சரி, போன வாரம் மணப்பாறை பக்கத்து நாடகம். நாடகத்துக்கு கிளம்புனா இப்போ மதுரை நாடகம்னா 5 மணிக்கு மேலே தான் கிளம்புவேன். எங்க வர ஏதோன்னு கேட்க மாட்டேன். சரி, மணப்பாறை பக்கத்து நாடகம் கொஞ்சம் கால நேரத்தில் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி மதியானம் 1 மணிக்கெல்லாம் சாமியை கும்பிட்டு பேக்க தூக்கிட்டு கிளம்புனேன். வாசப்படியை விட்டு கீழே இறங்கலை. இறங்க முன்னாடி எங்க இருந்தா ஏது இருந்தா தெரியல. ஏய் எங்கேயா போய்க்கிருக்க பேக்க தூக்கிட்டு நேரம்டா. இன்னைக்கு பேக்க தூக்கிட்டு போனா நாடகத்துக்கு தாண்டி போவேன். இன்னைக்கு மட்டும் என்ன பஸ் ஸ்டாண்டு பிச்சை எடுக்க போறேன்னு. நாடகத்துக்கு போனா 5 மணிக்கு மேலே தான் கிளம்புவேன். இன்னைக்கு என்ன மதியானம் 1 மணிக்கு கிளம்புறேன், என்ன விஷயம்டா? மதுரை நாடகம்டா 5 மணிக்கு மேலே தான் கிளம்புவேன். இன்னைக்கு மணப்பாறை பக்கம் நாடகமாண்டேன். மணப்பாறை பக்கம் நாடகம் மட்டும் அவ சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான். சரி கொஞ்சம் தூரம் இருக்க நாடகம். சரி சரி அப்படின்னா மணப்பாறை நாடகம்ன்றீங்க கால நேரத்தில் கிளம்பி சரிதான். நாடகத்தை நல்ல முறையா முடிச்சுட்டு வரையில மணப்பாறை முறுக்குன்னா அவ்வளோ விஷயம்னு சொல்லுவாங்க. சரி வரையில மணப்பாறையில முறுக்கு வாங்கிட்டு வாங்கன்ட்டான். என்ன நினைச்சீங்க? அப்படி ஏன்னா அந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி நானும் போய் நாடகத்தை முடிச்சுட்டு மணப்பாறை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். நாடகம் ஏச்சன்னு சொன்னாரு. நாடகம் அருமையான நாடகம் நடந்துச்சு. ராத்திரி தம்பி ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுங்க. டீ கடையில் போய் டீ கேட்டா பால் வர நேரம் ஆகும்ட்டாங்க. அப்ப நானும் பொறுத்து பார்த்தேன், எப்போ பால் வருது எப்போ டீ போடுறது இவங்க அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்க்கல. தட்டில் 2 பருப்பு அடைஞ்சி ஒரு டீ என்ன விலைன்னு கேட்டேன். ஒரு டீ 10 ரூபான்னு சொன்ன. இந்த மட்டும் வாலிமை இது மட்டும் ஏற்றுனேன் அப்படின்னு சொல்லி 10 ரூபான்னு சொன்னாரு. அப்போ இந்த பருப்பு வடை எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு வடை 5 ரூபா தம்பினாரு. அப்போ 2 வடை 10 ரூபா. ஒரு டீ குடிக்கிற காசுக்கு 2 வடையை சாப்பிட்டுவான் அப்படின்னு சொல்லி 2 வடையை எடுத்து சாப்பிட்டேன். சரி சாப்பிட்டு முடிச்சது இது எப்போ போட்ட வடைன்னு தான் கேட்டேன். இது நேத்து போட்ட வடை தம்பின்னாரு. நேத்து போட்ட பருப்பு வடை இவ்வளவு ருசியா இருக்கு. அப்ப நீ பருப்பு வடை இல்லைன்னு தான் சொன்னேன். அப்படின்னு அவங்க சொன்னது. அப்ப நேத்து போட்ட வடையே இவ்வளவு ருசியா இருக்குன்னா இப்ப பருப்பு வடை இல்லையாண்டேன். ஏன் தம்பி உள்ள வந்துக்கிட்டு இருக்குண்டாரு சொல்லி வாய் முடல. தட்டு நேரா சுட சுட பருப்பு வடை கொண்டாந்து கொட்டினாங்க. சூடா பருப்பு வடை இருக்குன்னு சொல்லி ஒன்று எடுத்து பிச்சுக்கிறேன். பருப்பு வடைக்கிலேருந்து என்ன வரணும்? ஒன்று பருப்பு வரணும், இன்னொன்று பச்சை மிளகா வரணும், ஒன்று வெங்காயம் வரணும், இல்லை கருவேப்பிலை வரணும். நான் நினச்ச 4 எதுவுமே வரல. உள்ளேருந்து பூரா மசுரா வருது. ஏடா அதெல்லாம் பருப்போடையா மசுரோடையான்னு கேட்டேன். தம்பி நான் டீ போடுற மாஸ்டர் வடை போடுற மாஸ்டர் உள்ளே இருக்காண்டா அவனை போய் கேள்றான்ட்டார். சரி எனக்குன்னா கோபம் விறுவிறுண்டு உள்ள போன வடை ஓடுறவன்ட்டேன். உள்ள போய் வடை ஓடுறவனை பாக்குறேன். சரி வடை ஓடுற மாசத்துக்கு நொட்டாங்கை முழங்கை கீழே இல்ல. ஆத்தாடி ஒரு கையை காணா. இந்த முழங்கை கீழே இருக்கு மொட்டுக்கையை வச்சுக்கிட்டு. என்னடா மொட்டுக்கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு உளுந்த வடை போடுறாலும் ஒத்த கை போதும். சரி என்ன சரி ஓட்ட ஓடணும்ல. அப்ப சரிண்டா. அப்ப நீ சரி நீ தானே சொல்ற போதும். உளுந்த வடை போடுறா ஒத்த கை போதும்னு சொன்னேன். ஒத்த கை போதும் ஓட்ட ஓட வேணும்னு நான் சொன்னேன்ல. அப்ப ஓட்ட எப்படி போடுவா? அது போடுவாரு. எப்படி? அவருக்கு திறமை இருந்தா தான் ஒத்த கையோட இருப்பாரு. போடா போ அவன் திறமையில மசுரை பண்ணுங்கண்ணாங்க. சரி உனக்கு தேவை ஓட்டதானடா.
உளுந்த வடையில ஓட்ட வேணும். ஓட்ட வேணாம். மாவு அள்ள வேண்டியது. சரி. பெருவரில் ரவுண்டா கட்ட வேண்டியது. இங்க அடிச்சு போட்டா ஓட்ட விழுந்துரும். சொன்னேன்ல அவருக்கு திறமை இருக்கும்ட்டு. எங்க குறையிருக்காளுக்கு திறமை இருக்கும்பா. அவர் போடல. அவர் போடல. அப்புறம் யார் போட்டது? நான் தானே போய் உட்காந்து போட்டேன். நீ போடு, நீ வடை போடு, எனக்கு தெரியும்ல. டேய் மாவு அல்லம்டா, ரவுண்டா கட்டுறேன். சரி. இங்க அடிச்சு போட்டா ஓட்ட விழுந்துரும். சரி. எங்க அங்க எங்க உன்னை உதைக்கணும்டி. டேய் அடிக்கிற இடத்த பாடுறா. ஆமா பார்த்தேன். மாவு அல்றேன், ரவுண்டா கட்டுறேன், வகுத்துல அடிக்கிறேன். அங்க முதல்ல இருக்கு தொப்புள். தொப்புள் ஓட்ட உளுந்த வடையில ஓட்டையா விழுந்துருது. உளுந்த வடை ஓட ஒத்த கை போதும். சரி. இது பருப்போட தட்டில ஓடணும். ஆமா. இங்க நொட்டாங்க முள்ளங்கி கீழே இல்லையே. ஆமா. இப்ப எங்க வச்சு தட்டி போறான்னு பார்த்தேன். அப்ப தாண்டா தொழிலுக்கு கொஞ்சம் இல்லாம போடுறேன். சரி. இந்த முட்டுக்கையை தூக்கி இப்படி வச்சுட்டான். இங்க பருப்பு ஆட்டி இருக்கு, இங்க என்ன காயுது, இங்க பருப்பு 2 உருட்ட அவன் கம்பு குட்டிலே டப்பு டப்புன்னு அடிச்சு உள்ள போட. திரும்ப 2 உருட்ட டப்பு டப்புன்னு அவன் கம்பு குட்டில அடிச்சு உள்ள போட. அப்பதான் அவன் கம்பு குட்ட பாக்குறேன். அவன் கம்பு குட்டில இருக்கிற ஒரு 4 ஊர மசுறு. அப்புறம் பருப்பு அடிக்கிட்டு அடிச்சு அப்ப மசுறு பிடிச்சிட்டு உன்னோட சேர்ந்தவன இருப்பேன். இந்த மாதிரி எப்பவுமே அப்படி இல்லை. வெறுப்புல திரும்பின மாதிரி முறுக்கு கடையில முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி. பருப்பு சாப்பிட வடையும் சாப்பிடணும், டீயும் குடிக்க வேணாம். பொண்டாட்டியாரு முறுக்கு வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லி 50 ரூபாய்க்கு போய் முறுக்கு போய் முடின்னு திண்டு வாட்டு அவ்வளவு ருசியா இருந்துச்சு. போல மணப்பாறை முறுக்கு இவ்வளவு ருசியா இருக்க வந்தே பொண்டாட்டியார் முறுக்கு வாங்கிட்டு போய் சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லி 50 ரூபாய்க்கு முறுக்கு கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுல போய் பேக்க கூட வீட்டுல வைக்கல. சரி. என் பொண்டாட்டி தண்ணியை வந்து கையில விடுக்குறா. கையை கழுவிட்டு போறேன், தட்டில் சோறை போட்டு வச்சுட்டான். நேரம் கட்டின நேரத்தில் சாப்பிடும், சாப்பாடு எடுவடல. பாதி சாப்பாடு சாப்பிட்டு பாதி சாப்பாடு தட்டில் வச்சுட்டு அசந்துட்டேன். சரி. படுத்தா பாரு இந்த மிச்சா சாப்பாடு அவ சாப்பிட்டு இவனு என் பக்கத்துல படுத்துருக்கா. எனக்கு தெரியல. நைட்டு 11 மணி ஆகி போச்சு. வீட்டில் கரண்ட் போச்சு. வீட்டில் கரண்ட் போக என் பொண்டாட்டிக்கு தூக்கம் இல்லை இருக்கு. என் பொண்டாட்டிக்கு தூக்கம் வராமல் இருக்கவும் என்னைய கிளப்ப ஆரம்பிச்சுட்டான். அடா உசுப்புறாடா, என்னத்துக்கா உச்சுப்புறாடாவ என்னைய உச்சுப்புறா அப்படி சொல்லு. அப்பதான் உச்சு போவேன். அப்படியே கண்ணை முழிச்சு பாக்குறேன், ஒரே இருட்டு. சரி. மணி என்னடின்னு நைட்டு 11 மணிடா. சரி. என்ன இருட்டா இருக்குன்னு கரண்ட் போச்சு. அப்புறம் இருட்டாகாம வெளிச்சமாவா இருக்க கரண்ட் போச்சியா வீட்டுல இருந்தா. சரி. அதனாலதான் நீ உச்சுப்புறான்னு. சரி எதா இருந்தாலும் நாளை பட பாப்போம் படுன்னு. சரி. படுன்னு சொல்லி படத்துல திரும்ப கிளப்ப ஆரம்பிச்சுட்டான். கிளப்ப ஏய் என்னடி விஷயம், ஏண்டி நேரத்துல கிளப்புறேன்னு. ஏயா நேரத்துல கிளப்பி நம்ம 2 காரவா உழவு சொல்ல போறேன். நேற்று நாடகத்துக்கு போயிட்டு வரல, மணப்பாறையில் முறுக்கு வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தான்னு கேட்டான். ஆமா. முறுக்கு கேட்குற நேரத்தை பாத்தியா? நைட்டு 11 மணி. அப்பதானே வீட்டுல கரண்ட் போச்சு. முறுக்கு கேட்குற நேரத்தை அப்பதான் அந்த யாவும் வந்திருக்கு. ஆமா. அப்பதான் நான் நினைச்சேன் இந்த முறுக்கு இருக்க இடத்த நம்ம சொல்லல, சரி நம்ம தூக்கத்தை கெடுத்து விடுவா அப்படின்னு சொல்லி முறுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு. வாங்கிட்டு வந்த முறுக்கை எங்கேயா வச்சேன்டா. அங்க தேவை வச்சிருப்பேன் பாட்டு அசந்து படுத்தல. சரி. இவனு இருட்டுக்குள்ள தடவை முறுக்க லாவி தடவிருக்கா. ஆமா. இருட்டுக்குள்ள தடவுனா கையில சிக்க எடுத்து கடிச்சு திங்க. கடிச்சு திண்டா ஒரே கசப்பா கசக்கமே கத்த ஆரம்பிச்சுட்டான். சரி. கத்து முடிச்சா கத்துனால கடக்குன்னு கண்ணை முடிச்சா கரண்ட் வந்துருச்சு. சரி. ஏண்டி கத்திக்கிருக்கேன்னு கேட்டேன். ஏயா மணப்பாறை முறுக்குன்னு அவ்வளவு ருச்சின்னு சொல்லுவாங்க, நீ திண்டு வாட்டு வந்தியா திண்டு வாக்காம வாங்கிட்டு வந்தியா? நீ வாங்கிட்டு வந்த முறுக்கு கசந்து கிடக்குண்டா. எனக்கு அப்பவே சந்தேகம், அது எப்படி நம்ம திண்டு வாட்டு தானே வாங்கிட்டு போனோம், ருசியா தானே அதை எப்படி கசக்க முன்னே. அப்ப நான் பொய்யா சொல்றேன்? நெய் முறுக்கு. அப்ப நான் பொய்யா சொல்றேன்? சந்தேகம் பார்த்தா நீ இப்படி திண்டு வாருண்டா. திண்டு வாருன்னு என் கையில கொடுத்தால. என் கையில கொடுத்தது அந்த கரண்ட் வந்துருச்சுல, லைட்டு வெளிச்சத்துல பார்த்ததுமே எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? என்னடா நம்ம வாங்கிட்டு வந்த முறுக்கு வெள்ளை கலர் முறுக்கு, ஆமா, இவ கசந்து கிடக்குன்னு கொடுக்கறது பச்சை கலராக கலர் மாறுதே அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறேன். நான் வாங்கிட்டு வந்த முறுக்கு போட்டேன்னா அவுக்காம அப்படியே பேக்குவரத்துல இருக்கு. இவ இருட்டுக்குள்ள குடிச்சிருக்கி முறுக்குன்னு சொல்லி தடவி என் தலைமாட்டில் பொறுத்து வச்சிருந்தா கொசுபத்தி எடுத்து கடிச்சு திங்க. கொசுபத்தி எடுத்து கடிச்சு தின்னா கசகாம மச்சரா விழுங்க. இப்படித்தான் பல குடும்பத்துல அறியாம புரியாம தெரியாம சண்டை நடந்துக்கிறது. எல்லாமே வெளிச்சத்துல செய்யணும்னே. வெளிச்சத்துல இருட்டுக்குள்ள செஞ்சா அப்படிதான். ஆமாடா, நாங்க வெளிச்சத்துல செய்யறேன். பத்தலன்னா நீ விளக்க பிடிச்சி வைரா. நான் உனக்கு விளக்க பிடிக்கிறேன். 4 பேர் வந்து காரிச்சு துப்பிட்டு போட்டேன். ஏன் மாமா நீங்க உனக்கு நான் விளக்க பிடிக்கிறேன். இல்ல இல்ல மாமா அப்படியே சைடா சொல்லி கொடுப்பாரு, நீங்க வெளிச்சத்தை போய் செய்யுங்கடான்னு சொல்லி அந்த மாதிரி. ஆமா. கண்ணால நாடகத்தை பார்க்கணும், காதால பாட்டுகளை கேட்கணும்னாலே 2 கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்டு. ஒரு கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க. சோதனை உங்க கண்ணால 2 கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க.
இப்படித்தான் சீட்டு அடிக்காங்க. ஐயா வணக்கம். ஆமா. வணக்கம். இப்படித்தான் சீட்டு அடிக்காங்கன்னு. இப்படி சீட்டு அடிக்காதீங்க. ஆமா, சீட்டி போடு, சீட்டி அடிக்காதீங்க. சீட்டு எழுதி கொடுக்காதீங்க. சீட்டி அடிக்காதீங்க. சில்மி சொல்ல பண்ணாதீங்க. கட்சி பாட பாட சொல்லி கண்ட பாட பாட சொல்லி கள்ள கண்ட உண்டு பண்ணி போகாது. ரெண்டு கண்ணால உங்க கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. இந்த காலாலே பார்த்துடுங்க. கிடுங்க ஒன்று சொன்னா கொள்ள கிடுங்க. இந்த சோதனை சோதனைக்கு வணக்கமுங்க. அந்த மாதிரி இதான் மாமா இடம் வைக்கிறேன். இங்கிட்டுதான் ஓடு என்னான்னே தெரியல. இங்கிட்டு ஓடிக்கிட்டு கிடக்குது என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஏன்னா தம்பி இப்படித்தான் ஒரு சின்ன விஷயம். நம்ம இந்தியா என்னைக்கு முன்னெடுத்தது கொஞ்சம் தெரியுமா? என்னைக்கா நம்ம இந்தியா அது தெரிஞ்சா நீ எதுக்கு வந்திருக்க போற? நம்ம இந்தியா என்னைக்கு முன்னேற்றத்துக்கு வந்துச்சுன்னா, என்னைக்கு இந்த ஊராட்சியில நூலகத்துல 100 நாள் வேலைன்னு ஆரம்பிச்சாகல அன்னைக்கே நம்ம இந்தியா முன்னேற்றத்துக்கு வந்துருச்சு. ஆமா. இன்னைக்கு வீட்டு ஒரு ஆம்பளையால வீட்டு ஒரு கொத்தனார் வேலைக்கு போவார், அவருக்கு சம்பளம் 1200 ரூபா. இன்னைக்கு ஒரு கழுத்தச்சு வேலைக்கு போவார், அவருக்கு 900 ரூபா சம்பளம். இன்னைக்கு ஆசாரி வேலையை பார்க்க போவார், அவருக்கு சம்பளம் 800 ரூபா. இவ்வளவு சம்பளத்துக்கு வேலைக்கு போற ஆம்பளையாளருக்கு என் ஆத்தாமாரு கொடுத்துற சாப்பாடு பக்குவம் என்ன தெரியுமா? நேற்று நைட்டு சமைச்சு சாப்பிட்ட சாப்பாட்டில் ஒரு ஆள் சாப்பாடு மிஞ்சி இருக்கும். இந்த சாப்பாடு அப்படியே வச்சுட்டு படுத்தா கெட்டு போயிடும். அந்த வடிச்ச தண்ணி அதில் ஊற்றி வச்சா காலையில் அதுக்கு பேர் பழைய சோறு, கெடாமல் இருக்கும். இந்த பழைய சோறை இறுக்கி புளிஞ்சு ஒரு தூக்குச்சம்பில் ட்ரிப்பிள்ல அமுக்கி தொட்டுனக்கா ஊரோட வச்சு விட்றதில்ல. பசி வந்துருச்சு ஓடு வேலைக்கு நேரம் ஆச்சுன்னு கிளப்பிடுறது. 1000 ரூபா சம்பளம், 1200 ரூபா சம்பளத்துக்காருக்கு பழைய சோறு. ஆனால் என் ஆத்தாமாருக்கு 100 நாள் வேலையில் எவ்வளவு சம்பளம்? 230 ரூபா சம்பளம். இந்த 230 ரூபா சம்பளத்துக்கு என் ஆத்தாமாரு ஓர பக்குவத்தை பார்க்கணும். அப்பைக்குன்னு சுட சுட சாப்பாடு சமைச்சு, அப்பைக்குன்னு சாம்பார் வச்சு, சமயத்துக்கு புளி ரசம் வேற, இதுல 2 பொரியல் வேற. ஆத்தாடி. ஏன்னா போற வேலை 100 நாள் வேலை. அப்படி பொரியலை பொரிச்சு டிப்பன்ல அடுக்க அடுக்கி சரி தட்டுக்குடியில அடுக்கி வச்சுட்டு இதுல 5 லிட்டர் வாட்டர் கேன் தண்ணி கேன் வேற. சரி பிசில வேணா தவிக்கும்ல. ஆமா அப்படின்னு சொல்லி 100 நாள் வேலைக்கு கிளம்பல. அப்படி வச்சுட்டு பாத்ரூம்குள்ள குளிக்க போனா லக்ஷ்மி சோப்புக்கு அம்மாம் சோப்பு தான். ஏன்னா போற வேலை 100 நாள் வேலை. கமகமன் இருக்க வேணாமா? அப்படி கமகமன் இருக்கணும்ல, கவுல் அடிச்சிட கூடாதுல. அப்படி லக்ஷ்மி சோப்புக்கு அம்மாம் சோப்பு தேய்ச்சி குளிச்சு மஞ்சள் உரைச்சி மூஞ்சி நிறைய பூசி நெத்தி நிறைய வட்டை பொட்டு அதுல சைடு கொண்டை வேற, அதுல 10 ரூபா மல்லிகைப்பூ வேற. அந்த கொண்டைக்கு இந்த மல்லிகைப்பூ சுத்திக்கிட்டு போற வேலை 100 நாள் வேலை. கட்டி போற சேலை பூனஞ்சேலை. அந்த பூனஞ்சேலையை கட்டிக்கிட்டு அட கிளம்ப போயில அப்படி சிந்தால் பவுடர் வேற. வேர்வை நாத்த அடிச்சிரும்ல, அப்படி சிந்தால் பவுடர் அடிச்சுக்கிட்டு அந்த சுருமாட கூடி தலையில வச்சு தட்டுக்கூடிய தூக்கிட்டு நடக்கிற நடைய பார்க்கணுமே. அதாவது மந்தையில ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்துட்டா போதும், அவங்க நடக்கிற நடைய பாரு. அப்படி கொண்டு கம்மாக்கரையில தட்டுக்குடி இறக்கிறது அசந்து இறக்குற மாதிரி இறக்கி பேருக்கு அப்படின்னு அவங்க ஆயுதம் கொண்டு வரத பார்க்கணும். மம்பட்டி. ஆனா பேருக்கு தானே மம்பட்டி. அதனுடைய அகலம் தெரியுமா? 3 வர அகலம் தான் இருக்கும். களை கொத்து. இந்த கலக்கத்தை தூக்கி கொண்டு போய் என் போய் கம்மாயில ஆழப்படுத்துற மாதிரி போய் பேருக்கு 4 கூட மண் அள்ளி கரையில போட ஏற்கனவே புங்க மரணம் புளிய மரணம்லாம் செதுக்கி வச்சுட்டு வந்துடுறது. அங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறது தான். அதுல போய் உட்காந்தது இந்த பழனிமாக்கா புளியம்மாக்காவை கூப்பிடும். அடியம்மா புளியம்மா, என்னடி என்னக்கா பழனியம்மாக்கா? என்ன 2 நாள் உன்னைய பார்க்கணும் ஆளவே பார்க்க முடியல, என்னக்கா விஷயம்? இங்க வாடி பக்கத்துல அப்படின்னு இந்த அக்கா தட்டுக்குடி அந்த அக்காட்ட போக. சரி அந்த அக்காட்ட போய் தட்டுக்குடி வச்சது இந்த தலை அரிக்கிற மாதிரி இருக்கு. இந்த தலை அவரின்னு இந்த தலை அவுக்கிறது எதுக்கு? இப்போ தலையில் நடக்கிற ஈரு பெண் எடுத்து குத்தவா? அதெல்லாம் கிடையாது. இப்போ தலைமுடி அவுத்து விரிச்சு விட்டுக்கிட்டாங்கன்னா இப்போ பேசுகிற புறணி அடுத்தவங்களுக்கு தெரியாதான். அப்படி தலைமுடி அவுத்து விரிச்சு விட்டேன்னு ஏண்டியம்மா என்ன உங்கள் வீட்டு பக்கத்தில் 2 நாளாக சத்தமான சத்தம் கேட்குது. ஏக்கா இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? அவள் தான் இந்த காத்தாயி மக இருக்கால்ல, அவள் கருப்பாயி மையனை 3 வருஷமாக வச்சுருந்துருக்காக்கா. 3 வருஷமாக வச்சுருந்து 2 மாதமாக வகுத்தில் வர ஏற்றிக்கிட்டு வந்துட்டாளாம்க்கா. இப்போ தான் இந்த விஷயம் அவங்க அப்பா அவங்க தெரிஞ்சு இந்த பிள்ளைய போட்டு வெள்ளான வெளியே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் விலைக்கு வரணும்னு தான் போகணும்னு நினச்சேன்.
நான் போய் அவங்க சண்டையை விளக்கி விட்டு வரோம்னா என் தூங்கின புருஷன் எந்திரிச்சிட்டான்னா நீ எவன் தேடி போயிட்டு வந்து என்னைய போட்டு வழிபாட்டு நான் போகலக்கா. இந்த மாதிரி 100 நாள் வேலையை கெடுத்து குட்டியா சேர ஆக்கிட்டீங்க என் ஆத்தாமார்களை. இனிமேல் இந்த 100 நாள் வேலை கிடைச்சது நம்ம பெரிய விஷயம். இப்போ கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. திரும்ப நம்ம இந்தியாவுக்கு 100 நாள் வேலை வந்துடும், நீங்களும் பார்ப்பீங்க. இனிமேல் இந்த வேலை வந்துச்சுன்னா இந்த ஊர் பொருணி பேசுகிறத விட்டுட்டு பேய் மலதணிகளை சேமிக்க வைக்கிற மாதிரி கம்மா கால்களை ஆழப்படுத்தி நம்ம பேய் மலதணிகளை சேமித்து குடிக்க தண்ணி, நம்மளுக்கு விவசாயி தண்ணி குடிக்கிறீங்களா குடிக்கல, குடிக்கிறதுக்குனாலும் போரில் தண்ணி விடுற மாதிரி நீங்கள் உறுதியாக ஒரு வேலை செய்யணும். சிறப்பாக ஒரு கை தட்டுங்கத்தா, தட்டுங்கத்தா, தட்டுக்கத்தா. பொம்பளைலாம் நீங்கள் தட்டணும், அப்போ தான் நம்புவேன். இல்லைன்னா இந்த ஊரில் காளியம்மை கோயிலில் சத்தியம் வாங்கிட்டு போயிடுவேன். இன்னும் திரும்ப போய் நீங்கள் பொறுமையாக பேச்சு தட்டுங்க, ஓடி தட்டுங்கத்தா. கைதட்டி ஆர்வரப்படுத்திய நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி என்ற வணக்கம். ஏன்னா இது மட்டும் இல்லை, ஆனால் உங்களை மட்டும் பேசி நினைக்காங்க. எங்கள் ஐயாமாருக பார்த்த வேலைன்னா சும்மா பார்த்தாங்க. முந்தா நாள் நாடகத்தை முடிச்சுட்டு நம்ம ஊர் விளக்கில் இறங்கி போய்க்கிருந்தேன். சரி, ஒரு ஒருத்தர் குழியை தோண்டிக்கு இருந்தாரு. ஏயா நல்லா இருக்க ரோட்டை ஒருத்தர் குழியை தோண்டிக்கிருக்கேன்னு கேட்டேன். தம்பி சும்மா ஒன்றும் குழி தோண்டல, நூலகத்தில் 100 நாள் வேலை கொடுத்துருக்காங்க. சரி, ரோட்டு நடுவே மரக்கன்று நட்டு வச்சோம்னா மரங்கள் பெருசாச்சுன்னா மழை தண்ணிகள் நிறைய பெய்யும், மக்கள் செலுப்பட்டு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி மரக்கன்றுக்காக குழி தோண்டோம்ன்றாரு முதல். அப்படின்னு 4 லெட்டு எடுத்து வச்சேன். ஒரு ஆள் குழியை தோண்டின குழியை மூடிக்கிட்டே வந்தார். என்னடா அந்த ஆள் மரக்கன்று நடனம்னு சொல்லி குழி தோன்றோம்னா, சரி இந்த ஆள் குழி தோன்றது சரித்தான், கண்டே நடக்கான இந்த ஆள் குழியை மூடுறானேன்னு நான் சந்தேகப்பட்டு, டேய் குழியை மூடாதையான்னு, சரி ஏன் தம்பி மூடக்கூடாதுன்னு கேட்டாரு. அந்த ஆள்கிட்ட கேட்டேன், மரக்கன்று நடக்கா குழி தோன்றோம்னு சொன்னாரு. கண்டே நடக்கானா நீ குழியை மூடுறேன்னு கேட்டேன். தம்பி நூலகத்தினுடைய வேலை உனக்கு தெரியல, எனக்கு சொல்லி விட்ட வேலை குழி தோன்ற வேலை, சரி அவருக்கு சொல்லி விட்ட வேலை குழி மூடுற வேலை. கண்டு நடுறவன் இன்னைக்கு வந்தவே வகுத்து வேலை போகுதுன்ட்டு வீட்டுக்கு லீவ் போட்டு போயிட்டான். சரி நாளைக்கு வருவேன், மூடுனவன் தோண்டிவேன், அவன் ஊண்டுவேன், நான் இழுத்து மூடுவேன்றான். சரி எப்படியா அந்த 100 நாள் வேலையை கெடுத்து வச்சிருக்கீங்க, அப்படித்தானே இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த தாய் தப்பிங்களை வந்து உண்மையிலே பெற்றவர்களை உண்மையிலே நீங்கள் கடைசி வரையிலும் அவர்களை கண்கலங்காமல் காப்பாற்றணும். வரும் வாலிபர்கள் இருக்கும் அன்னைமார்கள் எல்லாருமே. ஏன்னா அப்படித்தான் ஒரு குடும்பத்தில் சின்ன சண்டனை, தாய்க்கு மாமியாவுக்கும். சரி மையன் வேலைக்கு போயிட்டு வர, அப்ப சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சரி ஒண்ணு பொண்டாட்டி கேட்கறது, ஒண்ணு உங்க அம்மா இந்த வீட்டுல இருக்கணும், சரி இல்லைன்னா நான் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை. இவனை எம்பிடுத்தான் சமாளிச்சு பார்ப்பேன். விடுமா அது பெரிய மனுஷமா, விடுமா பேசினா பேசணுமான்னு சொல்லி சொல்லி பார்க்க, சரி கேட்கிற மாதிரி தெரியல. உங்க அம்மாவை கொண்டு நீ இப்ப உடல்ல முதியோர் இல்லத்துல சேர்க்கணும், சேர்த்தாத்தான் நான் வீட்டுல உன்னோட வாழுவேன்னு சொல்ல இவனுக்கு மனசு தாங்கல. பெத்த மனசு தாயை கொண்டு சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அழுவையும் கண்ணீருமா கொண்டு தாயை கொண்டு முதியோர் இடத்துல சேர்க்க போறேன். இந்த விஷயத்தை சேர்த்து கேட்டுட்டு நீங்க சிறப்பா இருந்தா கைதட்டணும் அப்படின்னு சொல்லி அழுவையும் கண்ணீருமா தாயை கூட்டிக்கிட்டு முதியோர் இடத்துக்கு போறேன். சரி அழுவையும் கண்ணீருமா போய் முதியோர் இடத்துல சேர்க்கிறவன் சேர்த்துட்டு வரையில மட்டும் சிரிப்போட வரேன். சிரிப்பு நல்ல சிரிப்பு. பொண்டாட்டிக்கு சந்தேகம், என்னடா போய் தாயை சேர்க்க போல அழுதுகிட்டு போனானே, இப்ப சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு வர்றானே, என்ன விஷயம்னு கேட்க. அப்ப கேட்கறதான் சொல்றேன், சத்தியமாமா எங்க அம்மாவை முதியோர் இடத்துல சேர்க்க போயில எனக்கு அழுகையும் கண்ணீருமா தான் போனேன். ஆனா நான் சேர்க்க போயில அழுகை கண்ணீருமா போனேன்னா சேர்க்க போயிடாம எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறேன். என்னையா சொல்லியா நானும் சேர்ந்து சிரிக்கேன்னு சொல்ல, நீ எப்படி எங்க அம்மா ஆகான்னு சொல்லி என்னைய முதல் இடத்துல எங்க அம்மா சேர்க்க சொன்னிய, எனக்கு முன்னாடியே உங்க அம்மா வந்து உங்க அண்ணன் சண்டை விட்டு அங்க சேர்க்க விட்டான். அப்ப 2 பேரும் அனாதி இல்ல, 2 பேருமே சந்தோஷமாங்க. சிறப்பாக கைதட்டுங்க எல்லாருமே. ஏன்னா அதெல்லாம் வந்து தாய் தகப்பன மனசை ஏங்க விடக்கூடாது. அப்படின்னால நிறைய பேசலாம் வைக்கலாம்னால நோட்டீஸை வாங்கிட்டு பேசுவேன். அதனால கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் கல்லை கிராமத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் பங்குனி உற்சவ விழாவை முன்னிட்டு இங்கே நடந்து கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமணம் நாடகம். இந்நாடகத்தில் நடிக்க வந்து நடிப்பு செய்வதில் சென்றமலா வெற்றிமாலை சீடி வரும் அருமை என்ன எம்கேஎம் ஞானவேல்ராஜன் அவர்கள் இந்த இடத்திலே வருங்க மேடையிலே வேலன் வேடன் விருதுராணிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லிசை காண இசை குயில் அன்பு சகோதரி
கல்குறிச்சியை சேர்ந்த சி காவேரி அவர்கள் இந்த இடத்துல ஸ்ரீ பள்ளி நாயகம் நடிப்பார்கள். முதல்ல நல்லா இருந்துச்சு, ஏன் குறைக்கிறீங்கப்பா? குறைச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே கரெக்டாக கூட்டி. தம்பி நீங்களாம் எந்திரியா, பூரா பேரும் உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி அது ரேடியஸ் இருக்கா? எந்திரிச்சு போங்க. நீங்கள் ஒரு ஆள் உட்காந்து செட் பண்ணுங்க. அவன் என்ன தேவனத்தோட நீங்கள் அவன் சரியாக ஒரு ஆள் மட்டும் உட்காந்து செட் பண்ணுங்க. தெரியாமல் எதாவது தொடுவாங்க பசங்க. அப்படி வச்சுக்கோ, போடுங்க. அவங்க ஏதாவது தெரியாம தொடுவாங்க. இங்கே நாரதாக நடிக்க இருக்கும் அன்பு தம்பி வல்லாள மாநகரத்தை சேர்ந்த கே பழனிக்குமார் அவர்கள் இந்த இடத்திலே நாரத கழக பிரியார் நடிப்பார்கள். ஆர்மோனிய கலையரசு அருமை தம்பி எம் கோவிந்தராஜன் அவர்கள் இந்த இடத்திலே ஹார்மோனியம் பின் பாட்டு. ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பலரசம், அதை காண்பதில் எந்த பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். தக்க தகதிமி தக்க தகதிமி தக்க தகதிமித்தோம். தாகுத சந்தரிதா ததகுத சந்தரிதை தாகுத சந்தரி ததகுத சந்தரி தத்த தீங்கின தத்த தீங்கின தத்த தீங்கின ததா. தடகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ. இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகந்தான் உன் கண்களோ. காற்றில் அசைந்து வரும் நந்தவனத்து கீறு கால்கள் முளைத்ததென்று நடை போட்டான். ஜதி என்னும் மலையிலே ரதி வர்ணனை விடவே, அதில் பரதம் தான் துளி விட்டு பூ போல பூத்தாட மனமெங்கும் மனம் வீசுது. எந்த மனமெங்கும் மனம் வீசுது. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. நாதின் தென்னா நாதின் தென்னா நாதின் தென்னா நாதின் தென்னா திட்டா திக திக திட்டா திக திக திட்டா திக திக திட்டா திக திக திகர்தான தானதா திகர்தான தானதா திகர்தான தான. சந்தன கிண்ணத்தில் குங்கும சங்கமம் அரங்கேற அதுதானே உன் கண்ணம். மேகத்தை மணந்திட வானத்தில் சுயம்பரம் நடந்திடும் வானவில் உன் வண்ணம். இடையின் பின்னழகில் இரண்டு கூட
சுவையை கண்டேன் அந்த கட்டுடல் மொட்டுடல் ஊதிராமல் சரிராடி மதிதன்னில் கவி சேர்க்குது எந்த மதிதன்னில் கவி சேர்க்குது சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு பலரசம் அதை காண்பதில் எந்த பரவசம் ஒரு பொன்மானை நான் காண தகவித்தோம் ஒரு அம்மானை நான் பாட தகவித்தோம் சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. என்ன டான்ஸ்கார இருங்கண்ணே எல்லாரும் பாட்டினேன். ஏன்னா எல்லாருமே நீங்கள் விரும்பி கேட்ட ஆளுகள்லாம் வந்திருக்கேன். கொஞ்சம் நீங்கள் பொறுத்தீங்கன்னா உங்கள் எண்ணப்படி நாங்கள் நல்ல தொழிலை பண்ணுவோம். ஏன்னா உங்களுடைய ஆட்சி தான் எங்களுக்கு வேணும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டான்ஸ்கார போல ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதான் உள்ள போய் பாட்டு வந்தேன். அதனால் மிருதங்க சக்கரவர்த்தி ஆர்மி மாமா மதுரையை சேர்ந்த KN பாலன் அவர்கள் இந்த இடத்துல இவருங்க மாடியில் மிருதங்கம் அண்ட் டோலக் அண்ட் தமிழை இசைப்பார்கள். மைக்கை கூட மாற்றி பாருங்க. ஒரு மைக்கை மட்டும் மாற்றுங்க. லீடை மாற்றுங்க இல்லை மைக்கை மாற்றுங்க. இந்த மாத்திரம் ஆமாம் தூக்கி வச்சுரு. அதான் வச்சுக்கோங்க. டைட் பண்ண அதை டைட் பண்ண நல்லா டைட் பண்ணி விட்டுரு. ஹலோ அருமையா இருக்கியா? சொல்ல ஆன் பண்ண பேசு மட்டும் லைட்டா பேசு மட்டும் ஏத்துங்க. இந்த பகுதிக்கு வந்து அவங்க சொல்லவே தேவை, நீங்களே வச்சிருவீங்க. ஆமா இங்கே மிருதங்க சக்கரவர்த்தி அருமை மாமா மதுரையை சேர்ந்த KN பாலன் அவர்கள் இந்த இடத்துல மிருதங்கம் அண்ட் டோலக் அண்ட் தபிலை வச்சிருப்பார்கள்.
சுத்தி இறங்குற ஆமா சிறப்பு ஒரு கைது எடுத்துட்டுங்கண்ணே. ஏன்னா நம்ம கரூர் பகுதியில் குளித்தலை வட்டத்தில் சாதாரண ஆளு இந்த மேடைக்கு வந்து ஏற முடியாது. இதெல்லாம் பெரிய பெரிய மகான்கள் ஏறின மேடை. இன்றைக்கி உங்கள் அன்பு ஆசினாலும் நாங்களாம் வந்திருக்கோம்னா தொழிலில் வந்து ஏமாற்றிட்டு போகவே முடியாது. நீங்கள் கொடுக்குற காசு பெருசு கிடையாது, உங்களுடைய அன்பு ஆசின் பெருசு. அந்த மாதிரி வாங்குகிற காசுக்கு வஞ்சமில்லாமல் தொழில் பண்ணக்கூடியவர் தான் உண்மையிலே எங்கள் மாமா கேஎன் பாலன் அவர்கள். இன்றைக்கி மிருதம்னு சொன்னாச்சு போது 4 தட்டு தட்டிவிட்டு ஆனால் வெடியா அடுத்து உழைச்சி விடாண்டுவாங்க. ஆனால் அந்த வஞ்சகம் இல்லாமல் உழைக்கிறதுக்கு தான் எங்கள் சங்கத்துக்குன்னு ஒரு தத்தெடுத்த பிள்ளை எங்கள் மாமா கேஎன் பாலன் மதுரையில். உண்மையிலேயே இருந்தாலும் பல வார்த்தைகளை வச்சு பல விரும்ப கவரேஜ் வந்திருக்கும் அருமை தம்பி MS பாக்கியம் அவர்கள் ஆல்ரவுண்டர் பலர் உண்டு. கண்ணால குத்தாத நீ என்ன நாக்கு போட்டா நாக்கு போட்டா நாக்கு போட்டா நாக்கு போட்டா நாக்கு போட்டா நாக்கு போட்டா எங்களுக்கு தாயின் நன்றி மறந்து தாளத்தை ரசிக்க வந்திருக்கும் அருமையப்பா BA பரமசிவம் அவர்கள் இந்த இடத்திலே தாளத்தை சிரிச்சு காட்டுவார்கள்.
இழுவையில் எங்கிட்ட இருந்து மாமா வருது தெரியல எங்களுக்கு. சிறிதாக பேசினாலும் அண்ணே, இந்த தாமனம்பட்டி மனோகரனார் அவர்கள் 2 வீலர் சாவி யாரோ வச்சுருக்காங்களாம், கொண்டு வந்து கொஞ்சம் அண்ணன் வெயிட் பண்ணுறாரு. கொட்டைக்கு பின்னால் வாங்க, கூடுவாங்க. எங்களுக்கு சிறிதாக பேசினாலும் பெரிதாக வெளிப்படுத்தக்கூடியது ஒலி ஒலி அமைப்பு டீப்பு ரொம்ப டாப்பு மைக்கு ரொம்ப குயிக்கு என்ற முறையில் ஒலி ஒலி அமைத்திருக்கும் ஸ்ரீ விநாயகா ஒளிபெருக்கி இருப்பிடம் ஊரு இருப்பிடம் சுக்காம்பட்டி விநாயகா 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 போடியா பாட்டு. திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் கிராம பொதுமக்கள், கல்லை நாடக அமைப்பாளர் அருமையண்ணா MKM ஞானவேல் ராஜா அவர்கள் ராஜநாதனுக்காக, கல்லையை சேர்ந்த தொப்பநாயக்கர் கதிர்வேல் இருக்காங்க, கதிர்வேல் அவர்கள் நாடகத்திற்காக எந்த நாடகம் இருந்தாலும் அண்ணாவட்ட கொடுங்க. சிறந்த முறையில் குறிப்பிட்ட நேரத்தில் நல்ல நடிகர்களை கொண்டு நடத்தி நாடகத்தில் நடத்துவார். சொல்லி போக ஆடல் இளையரசி அபிநய சுந்தரி சென்னை சேர்ந்த புவனாசிரி அவர்கள் இந்த இடத்துல டான்ஸ் அண்ட் காமிக்க. மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறும். மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா, மாமரத்து போயெடுத்து மஞ்சள் ஒன்று கூடவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா, சித்திரை கோவிலி பாரமா, சிற்றிடை மெலிந்ததே நம்மா, 10 விரல் அணைக்கல் தானமா, சித்திரை கோவிலி பாரம்மா, சித்திரை மெலிந்ததே நம்மா, 10 விரல் அணைக்கல் தானம்மா, புத்திரோடு தானம்மா, உனக்கோடு உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது, உயிரோடு உறவாட இந்த உறவும் நிலைத்தது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். மாமரத்து பூவெடுத்து அங்க என்னை தேடிவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா, அந்த மாதிரி அருமையான டான்ஸுக்கார பிள்ளை பேரை சொல்லுவேன். அருமையான ஒரு பாடல், மாமரத்து பூவெடுத்து போடவா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லியாச்சு வச்சேன்டா. அன்பளிப்பு வந்துச்சா பத்தியில கோவிந்தனுக்குன்னு எங்கிட்ட தான் மை போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையா ஐயா. ஆமாம் எங்கிட்ட அப்புறம் அன்பளிப்பு எங்களுக்கு வரும்டா, உனக்கு வரல 50 100 தான் எங்களுக்கு இல்லைடா எங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி சிறப்பான ஒரு பாடல், அன்பான பாடலுக்கு அன்பளிப்பு நீ நன்றி சொல்லு. அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய ஐயா அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி எழுதணும். ஏன்னா பிறந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இந்த பப்புனுக்காரன் எந்த ஊர் என்ன பேர் அப்படின்னு நோட்டீஸப்பா தெரிஞ்சிருக்கலாம். என்ன சொல்ல வேண்டிய கடமைனால பல பாசினா வாய்க்கு கேடு, பரிசு ஒரு குழந்தை பார்த்தா உடம்புக்கு கேடு. ஏன்னா அடுத்து வர வேண்டிய வேலைகளை வெளியே தள்ளணும்.
அப்படினால ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து டான்ஸ்கார பிள்ளை வெளியேற்றுறதுனால, ஏன்னா உண்மையிலேயே நம்ம இந்தியாவில் பிறந்தவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நம்ம இந்தியாவில் பிறந்திருந்தாலும், அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும், நம்ம இந்தியாவில் இருந்து அமெரிக்கா நாட்டுக்காரர் வந்து நம்ம இந்தியாவை அழிக்க ஏற்பாடு பண்ணாங்க. என்னைக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அங்கே அமெரிக்காவில் காலடி எடுத்து வச்சார அன்னைக்கே அமெரிக்கா நாட்டுக்காரர் அப்படியே அமர்ந்தான். ஏன்னா நம்ம இந்தியாவை அழிக்க ஏற்பாடு பண்ணவங்க ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சி விட்டதோட மிரண்டே அவன் அமெரிக்கா நாட்டுக்காரன். உண்மையிலே அங்கே ஜெயிச்சு வந்தது நம்ம இந்தியாவை வல்லரசு நாடு ஆக்கணும்னு சொல்லி நேரம் நம்ம இந்தியாவுக்கு தான் வந்தார். இந்தியாவுக்கு வந்து எங்கே போனார்? அவருக்கு என்ன பொண்டாட்டி பிள்ளையா இருக்குது? அங்கேயெல்லாம் போகலை. நேரம் நம்ம இந்து கோயிலுக்கு தான் வந்தார். இந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க நம்ம இந்து மக்கள்லாம். இவரும் போய் வரிசையில் இருக்காரு சாமி கும்பிட. சரி, அப்பத்தான் இந்து கோயில் பூசாரி கேட்டிருக்காரு, ஐயா நீங்க வந்து ஒரு முஸ்லீமு, சரி எங்க இந்து கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கீங்கன்னு கேட்க, இவர் சொல்லியிருக்காரு எனக்கு எம்மதமும் சம்மதம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்னையா செய்யணும்னு சொல்ல, சரி ஒரு அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்க, அவசியம்னா 6 பேருக்கு அபிஷேகம் பண்ண, இப்போ போகலாம் 6 பேருக்கு அவசியம் பண்ணிட்டு போகிறான்னு கேட்க இந்து கோயில் பூசாரி. அவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தில் அவங்க நல்லா இருக்கணும், செல்வாக்கியமாக வாழணும், கையால் சோத்தர வாழணும்னு அவங்க குடும்பத்துக்கு அவசியம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்ல. அப்போ இந்த ஏபிஜே அப்துல் கலாம் எல்லாம் சொல்லியிருக்காரு, அவங்கெல்லாம் அவங்க குடும்பம் தான் நல்லா இருக்கணும், சரி அவங்க பொண்டாட்டி புருஷன் தான் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவசியம் பண்ணிட்டு போகிறாங்க. நான் கொடுக்குற அபிஷேகத்தை எனக்குன்னு குடும்பம் கிடையாது, எனக்குன்னு குடும்பம் ஒன்றுண்டா நம்ம இந்தியா தான். இந்தியா என்ற பேருக்கு அபிஷேகம் பண்ணுங்க, கை வைத்துங்க சார். இந்தியான்ற பேருக்கு அவசியம் பண்ணுங்க, இந்தியாவே வல்லரசு நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் போயிருக்காரு. அப்போ ஒரு 10 வயசு பேர் கேட்டிருக்கேன், ஐயா நம்ம இந்தியாவுக்கு எல்லாம் பேரும் போகணும் எடுத்து தந்தது சிறப்பான ஒரு மகிழ்ச்சி, என் மனசில் ஒரு சின்ன வருத்தம் இருக்கான்ட்டுருக்கேன். என்னப்பா வருத்தம்னு கேட்க, என்ன வருத்தம்னா இந்த இந்து மதம், இந்த கிறிஸ்துவ மதம், இந்த முஸ்லீம் மதம், இந்த 3 மதமும் எப்போ ஒன்று சேரும் அப்படின்னு கேட்க 10 வயசு பையன். அப்போ ஏபிஜே அப்துல் கலாம் கொஞ்ச நேரம் திகச்சிட்டார். என்னடா இதுவளோ காலங்க வரமாக கேட்காத கேள்வி இந்த ஒரு 10 வயசு பேர் கேட்குறானே அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த 3 மதம் சேர்றதே உன் மனசு நிம்மதியாக இல்லை, இந்த 3 மதமும் சேர்றது என் மனசு நிம்மதி இல்லை, இந்தியாவுக்கே ஒரு நிம்மதின்றிருக்கான். அப்போ தான் சொல்லியிருக்காரு, இந்த 3 மதமும் சேர்றதே இந்தியாவுக்கு நிம்மதினா இந்த 3 மதமும் 5 நிமிஷத்தில் ஒன்று சேரும்ட்டுருக்காரு. எப்படி 5 நிமிஷத்தில் எப்படியா ஒன்று சேரும்னு சொல்லி இந்த 10 வயசு பேர் யோசனை. நானே யோசிக்கிறேன்ல. அப்போ ஒரு விழா, நீயே யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு விழாவை நடத்தணும்னா ஒரு குத்து விளக்கு ஏற்றி தான் விழாவை நடத்தணும். அப்போ குத்து விளக்குன்னு வச்சிருக்கிறது எது? நம்ம இந்து மதம். அந்த குத்து விளக்கில் வெளிச்சம்னு காட்டணும். வெளிச்சம்னு காட்டணும்னா ஒரு மெழுகுதிரி வேணும். இந்த மெழுகுதிரி யாரு? கிறிஸ்துவ மதம். அதை பிடிச்சு விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் யாரு? அவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம், முஸ்லீம். இந்த முஸ்லீமாகப்பட்டவர் கிறிஸ்துவ மதத்தினுடைய மெழுகுதிரியை பிடிச்சு நம்ம இந்துன்ற குத்து விளக்கில் வைக்க, வெளிச்சம் கொடுக்க விழா நடந்துச்சு. இப்போ சிறப்பாக கை தட்டுங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் ஒன்று கூடி வாழ்ந்தால் நல்ல நன்மை அப்படின்னு சொல்லல உங்கள் நண்பர் தம்பி உடன்பட சகோதரர் மதுரை அருகில் உள்ள கருவனூரை சேர்ந்த பி சதீஷ்குமார் அவர்கள் இந்த இதில் பப்பன் அண்ட் காமிக்கு சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு. அதனால நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும். நாடகக்கலை சேர்ந்தனால எப்படி இருக்கு தெரியுங்களா? பண்புள்ள பெரியோரே, பாசமுள்ள தாய்மாரே, அன்புடனே அமர்ந்திருந்து நாடகத்தை காண்கிறேன். அன்புள்ள பெரியோரே, பாசமுள்ள தாய்மாரே, அன்புடனே அமர்ந்திருந்து நாடகத்தை காண்கிறேன். முன்னாலே தாங்கே முதல் வணக்கம் சொன்னீங்க, முன்னாலே தாங்கே முதல் வணக்கம் சொன்னீங்க. அன்புள்ள பெரியோரே, பாசமுள்ள தாய்மாரே, அன்புடனே அமர்ந்திருந்து நாடகத்தை காண்கிறேன். வந்து போனாலும் ஆனால் இருந்தாலும் உங்கள் அன்பை மறக்க மாட்டீங்க, இருந்தாலும் உங்கள் மறக்க மாட்டீங்க. என் போல கோமாளிகள் வந்து போனாலும் ஆனால் இருந்தாலும் உங்கள் அன்பை மறக்க மாட்டீங்க. உங்கள் அன்பான வணக்கத்தை எனக்கு தந்திடுங்க, உங்கள் அன்பான எனக்கு வேண்டுங்க. இப்போதும் எப்போதும் உங்கள் அன்பை மறக்க மாட்டீங்க, இப்போதும் எப்போதும் உங்கள் அன்பை மறக்க மாட்டீங்க. அன்புள்ள பெரியோரே, பாசமுள்ள தாய்மாரே, அன்புடனே அமர்ந்திருந்து நாடகத்தை காண்பீரே, நாடகத்தை காண்பீரே.
அழகசை கண்டிரே